10th Max, Chapter 2, Numbers and Sequence, Exercise 2.6, first sum. Find the sum of the followings: 3, 7, 11 up to 40 terms. ஸோ இதில் ஒரு ஏபியில் இருக்க சீக்வன்ஸ் கொடுத்துட்டு மொத்தம் 40 டேர்ம்ஸ் இருக்குது. சம் கண்டுபிடிங்க. சம் அப்படின்னாலே மொத்தமாக ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? ஸோ அதை எஸ்என் அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ ஈக்குவல் டு 3. அடுத்தது டிஃப்ரென்ஸ், காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா T2 minus T1. ஸோ ஒரு டேர்முக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா 4. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு n. ஸோ சம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? சம்னா ஃபார்முலா என்னென்னா Sn ஈக்குவல் டு n by 2 இன்டூ 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ d. இதில் நம்ம ஏன் வந்து Sn எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோன்னா, n தெரியும் நமக்கு, அடுத்தது ஃபஸ்ட்டு டேர்ம் தெரியும், சரிங்களா? ஸோ லாஸ்ட்டு டேர்ம் தெரியாது. அதனால என்ன பண்ணியிருக்கோம், Snக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். n வந்து 40 40 by 2 into 2 into 3 plus 40 minus 1 into 4. Cancel பண்ணா 20. 3 2s are 6 plus 39 into 4. 20. 6 plus 39 into 4. 9 4s are 36. 6 balance 3. 4 3s are 12. 12 plus 3 15. 156. 20 into 156 plus 6. 12 6 6 12 balance 1 இது 6 162. So 162 into 20. 0 0 0. 2 2s are 4. 2 6 are 12. 2 balance 1. 2 1s are 2 2 plus 1 3. 3 2 4 0. 3 2 4 0. S of 40. 40 terms sum panna we will get 3240. 102 97 92 up to 27 terms சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஏ வந்து 102. நெக்ஸ்ட் தி காமன் டிஃப்ரென்ஸ் T2 மைனஸ் T1. ஸோ 97 மைனஸ் 102. ஸோ 97ல் 102 சப்ராக்ட் பண்ணலாமா? 9 12 மைனஸ் 7 5. இது 0வா? ஸோ பெரிய நம்மளோட சைன் வந்து மைனஸ் இல்லையா? மைனஸ் 102 தானே. ஸோ மைனஸ் 5. டி வந்து மைனஸ் 5. n வந்து 27. ஸோ எஸ் 27 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? இப்போ என்னுக்கு பதிலாக 27 by 2 into 2. ஏ வந்து 102 ப்ளஸ் n 27 மைனஸ் 1 into டி வந்து மைனஸ் 5. அதனால் என்ன செய்யணும், ப்ராக்கெட்டில் போடணும். ஓகேவா? 27 by 2 into 102 into 2. 4 is 0 2. So 204 plus 27 minus 1 26 into minus 5. 27 by 2 into 204. 26 another plus into minus minus 26 into 5. 6 5s are 30. Balance 3. 5 2s are 10. 10 plus 3 13. 130. 27 by 2. 204ல் 130 சப்ராக்ட் பண்ணணும்ல. இது 4 வர வாங்கலாமா? ஸோ 10 மைனஸ் 3 7. 74. இப்போ இந்த 2 டேபிள் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா? 2 3s are 6. பேலன்ஸ் 1. 2 7s are 14. ஸோ 27 into 37. 27 into 37. 7 7s are 14. 9 9 balance 4. 7 2s are 14. 14 plus 4 18. 7 3s are 21. 1 balance 2. 3 2s are 6. 6 plus 2 8. 9 9 9. Yes 27 999. So 27 terms sum add பண்ணும்போது we will get 999. 6 plus 13 plus 20. last term 97. ஸோ இதில் ஃபஸ்ட் டேர்ம் ஏ தெரியும் 6. அடுத்தது லாஸ்ட் டேர்ம் எல் 97. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n கொடுக்கல. ஓகேவா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது ஏ வந்து 6. டி வந்து T2 மைனஸ் T1. ஸோ 13 மைனஸ் 6 7. அதுக்கப்புறம் எல் லாஸ்ட் டேர்ம் வந்து 97.
இதில் நமக்கு லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்கிறதுனால நம்ம எஸ்என் ஃபார்முலா வந்து n/2 இன்ட்டு a + l எல்ன்றது கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகணும் சரியா. ஏன்னா கொஷினில் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் லாஸ்ட் டேர்ம் கொடுக்காம இதுக்கு முன்னாடி போட்ட 2 சப்டிவிஷனில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், ஸோ இந்த சீக்வன்ஸில் மொத்தம் எவ்வளோ டேர்ம்ஸ் அதை மட்டும் கொடுத்துருந்தாங்களா, அப்படி கொடுக்கும்போது நம்ம அந்த ஃபார்முலா SN = n/2 இன்ட்டு 2a + n - 1 இன்ட்டு d ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த சம்மில் எல் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக n/2 இன்ட்டு a + l இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் கண்டுபிடிக்கிறதுக்கு SN ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நமக்கு என்ன வேணும், n வேணும் ஓகேவா. ஸோ இதில் n கொடுக்காததுனால நம்ம கண்டுபிடிக்கணும் n = l - a/d + 1. 97 - 6/7 + 1. 97ல் 6 சப்ராக்ட் பண்ணால் 91/7 + 1. ஸோ இப்போ 7 டைமில் கேன்சல் பண்ணலாம்ல. 7 1s are 7 பேலன்ஸ் 2, 7 3s are 21, 13 + 1 ஸோ 14 n = 14. இப்போ இந்த n நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. 14/2 இன்ட்டு 6 + 97 கேன்சல் பண்ணால் 7 டைமா 2 டேபிளில் 14 7 டைம் வரும் இன்ட்டு 6 + 97 7 இன்ட்டு 97 + 6 13 பேலன்ஸ் 1 10 ஸோ 103. 103 இன்ட்டு 7 7 3s are 21 1 பேலன்ஸ் 2 இந்த 2 அப்படியே இருக்கும். 7 1s are 7 721. ஸோ இது S of 14.